டாஸ்மாக் விஷயத்துல முதல்வர் விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய புதிய மாஸ்டர் பிளானாக ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. இனிதான் சிஎம் உடைய ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு வரப்போகும் அந்த 3 பெரிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். தமிழகத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் நீண்ட காலமாக எழுந்து வந்த குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காணக்கூடிய நோக்கில் அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்ற மாற்றங்களை படிப்படியாக செயல்படுத்தக்கூடிய வகையில மது விற்பனை நடைமுறைகள், ஊழியர் நலன் மற்றும் நிர்வாக வெளிப்படைத்தன்மை தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்து வந்தாங்க. இதற்காக பாத்தீங்கன்னா கூடுதல் கட்டணம் வசூலிப்பு செய்வதாக ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. அதாவது மது பாட்டில்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக தொகை வசூலிக்கும் நடைமுறை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா தீவிரப்படுத்த வந்தாங்க. மாநிலம் முழுவதும் செயல்பட்டு வரக்கூடிய 4048 டாஸ்மாக் கடைகளில் சுமார் 1500 முதல் 1700 கடைகளில் இந்த நடைமுறை நிறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லி வந்தாங்க. சென்னை, சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இதற்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில கோவை மற்றும் மதுரை மண்டலங்களில் பாத்தீங்கன்னா மீதமுள்ள சவால்களை அடுத்த 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வந்ததுங்க. இதுல ஊழியர் நலன் மற்றும் புதிய நிர்வாக திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாஸ்மாக் ஊழியர்களின் ஊதிய உயர்வுடன் கடைகளின் வாடகை மற்றும் மின்சார செலவுகளை அரசே ஏற்கும் திட்டமும் பரிசீலனையில் இருப்பதாக சொல்லி வந்தாங்க. அது மட்டுமில்லைங்க, தற்போதுள்ள சாதாரண பார்களின் எண்ணிக்கையை குறைத்து உணவக வசதியுடன் இயங்கும் ரெஸ்டோ பார் அமைப்புகளை அதிகரிக்கும் திட்டமும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. புதிய மதுபான கொள்கை குறித்து ஆய்வு செய்யறாங்களா என்ற கேள்வி மக்களிடையே இருக்கிறது. கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் நடைமுறையில் உள்ள மது விற்பனை முறைகளை ஆய்வு செய்து பல்வேறு நிறுவனங்களின் முன்னணி மதுபான பிராண்டுகளை தமிழகத்தில் கிடைக்க செய்வது குறித்தும் அரசு பரிசீலித்து வருவதாக சொல்லி வந்திருக்காங்க. அதே நேரத்துல தான் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் ஏற்கனவே மூடப்பட்டு இருந்தது. 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்ற உத்தரவும் அமலில் உள்ளது அப்படின்னு தெரிவித்து வந்தாங்க. மது விற்பனை நிர்வாகத்தில் மாற்றங்கள் மேற்கொள்வது தொடர்பாக அண்டை மாநிலங்களின் நடைமுறைகள் குறித்து விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க சம்பந்தப்பட்ட துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் தெரிவித்து வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட்டான விஷயம் தான் இப்போ வெளிவந்திருக்கு. இந்த மதுபான கடைகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களும் நிறைய ஒரு சூழலும் ஏற்பட்டு வந்ததுங்க. அதாவது தொடர்ந்து தினசரி ஏதாவது ஒரு வகையில ஒவ்வொரு மாற்றமாக வெளிவந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்கள் இனி எல்லாமே புதுசுதான், குடிமகன்களின் பல வருட ஏக்கமானது நிறைவேற போகிறது என்று புதிய அப்டேட்டான தகவல் மறுபடியும் வெளிவந்திருக்கு. தமிழ்நாட்டில் டாஸ்மார்கள் பிடித்திருக்கோ பிடிக்கவில்லையோ குறிப்பிட்ட மதுபான வகைகள் மட்டுமே விற்கப்பட்டு வருகிறது. அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நிறுவனங்களின் பிராண்டுகளே அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தன. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா புதிதாக 54 நிறுவனங்களின் மதுபானங்களை விற்பனைக்கு கொண்டு வர டாஸ்மாக் நிறுவனம் திட்டமிட்டு உள்ளதாக ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. அந்த தகவல் படிதான் கர்நாடகா, கேரளா பாணியில வெளிநாட்டு மதுபானங்கள் அதிக அளவில் இடம்பெறும் என்று சொல்லி வராங்க. தமிழகத்தில் மதுபான விற்பனையை டாஸ்மாக் நிறுவனம் தான் மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான மணமகள் மன்றங்களில் டாஸ்மார்கள் இருந்துதான் மதுபானங்கள் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் ஒரு தகவல் வெளிவந்தது. அந்த வகையில தான் டாஸ்மாக் கடைகளில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் பிஸ்கி, பிராந்தி, ரம், வோட்கா, பீர் உள்ளிட்ட மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் குடிமகன்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட சில நிறுவனங்களின் மதுபானங்களை மிகவும் விரும்புவதாக சொல்லி வராங்க. மீதமுள்ள நிறுவன மதுபான வகைகள் போதுமான வரவேற்பை பெறவில்லையும் அப்படின்ற ஒரு தகவலையும் தெரிவித்து வராங்க.
வேறு வழி இல்லாமல் தான் கட்டாயத்தின் பேரில் வாங்கி செல்பவர்களே அதிகம் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தையும் இந்த இடத்துல அவர்கள் சார்பாக தெரிவித்து வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, புத்தாண்டு போன்ற பண்டிகை காலகட்டங்களில் தான் விற்காத சரக்குகள் எல்லாமே விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மற்ற நேரங்களில் பெரும்பாலும் மக்களுக்கு பிடித்த சரக்குகளே அதிகமாக விற்பனையாகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. குடிமகன்களின் பெரிய குறை என்றால் புதுச்சேரி, கர்நாடகம், ஆந்திரா மற்றும் கேரளம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் விற்பனையாகும் பிரபல நிறுவனங்களின் மதுபான வகைகள் தமிழகத்தில் கிடைப்பதில்லை என்பதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏக்கத்தை தீர்க்கத்தான் டாஸ்மாக் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. பிற மாநிலங்களில் அதிக விற்பனையாகும் மேலும் 54 நிறுவனங்களின் மதுபான வகைகளை டாஸ்மாக் பல்வேறு கட்டங்களாக அறிமுகம் செய்ய போகிறது அப்படின்ற தகவல் வெளியிட்டு இருக்காங்க. விரைவில் இந்த மதுபானங்கள் டாஸ்மாக் மதுக்கடைகள் மற்றும் மணமகள் மன்றங்களுக்கு நிச்சயமாக வரப்போகிறது. இந்த தகவலை கேட்டுதான் குடிமகன்கள் தற்போது உற்சாகம் அடைந்துள்ளதாகவும் சொல்லி இருக்காங்க. இது குறித்து டாஸ்மாக் மூத்த அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்களின் விருப்பம் கடந்த சில ஆண்டுகளில் மாற்றம் அடைந்திருப்பதாகவும் சொல்லி இருக்காங்க. பிரீமியம் மற்றும் வரவேற்பு அதிகமுள்ள பிராண்டு மதுபானங்களை கேட்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அவர்களின் தேவையை அறிந்து நாங்கள் விரிவான ஆலோசனை நடத்தி புது மதுபான வகைகளை அறிமுகம் செய்ய முடிவெடுத்துள்ளதாக ஒரு புதிய தகவலை தெரிவித்து இருக்காங்க. ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா மதுபான பிரியர்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலாக இருக்க போகிறது. இனி அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு மதுபானங்கள் கிடைக்க போகிறது என்ற அப்டேட்டான தகவல் தான் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இந்த மதுபானம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டுமே தான் தினசரி ஏதாவது ஒரு புதிய தகவலானது வெளிவந்து கொண்டே இருக்குங்க. இன்னமும் என்னென்ன செய்ய போறாங்கன்னு தெரியவில்லை. இன்னும் என்னென்ன அப்டேட்டான தகவல் வரப்போகிறது என்பது தெரியவில்லை. இந்த தகவல் மட்டும் இல்லாமல் மக்கள் நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய கோரிக்கை வைத்து இன்னும் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்து எல்லாமே என்ன மாற்றம் வரப்போகுது, அந்த விஷயத்துல புதிதாக ஏதாவது அப்டேட் செய்வாங்களா இல்லை செய்ய மாட்டாங்களா என்ற ஒரு கேள்வி கண்டிப்பா அனைவருக்கும் இருக்கு அப்படிங்கிறத தெரிவித்து இருக்காங்க. ஸோ மக்களுடைய கருத்துக்களின் படி பார்த்தீங்கன்னா இன்றைய அளவும் எதிர்பார்ப்பு இன்னமும் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே அரசியல் சார்ந்த பதிவுகளை தினசரி அப்டேட்டா நீங்க உடனே பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.